ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் நல்லா இல்லை. அதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நன்றாக இல்லை, எப்படி இருக்க அப்படின்னு நான் நன்றா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஹீ இஸ் நாட் ஃபைன், ஹீ இஸ் நாட் ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். அவன் நன்றாக இல்லை அப்படிங்கிறத ஹீ இஸ் நாட் ஃபைன். அடுத்தது, நீ என்ன ஊமையா? அதாவது திட்டும் போது நம்மளை பார்த்துட்டு நீ என்ன ஊமையா, ஏதாச்சும் இருந்தா வாய் பேசு, ஏன் பேசாமையே உட்காந்துருக்க அப்படிலாம் திட்டுவாங்க இல்லையா? அதை ஆர் யூ டம் அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா? ஒரு பர்சன் வந்து ரொம்ப ட்ரஸ்டடாக நம்மளை நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பர்சனலி நம்ம கிட்ட சொல்லாமல் இருக்கும் போது நமக்கு அது ஹர்ட் ஆகி என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா, நம்ம என்ன அப்படியே பழகிருக்கோம் நான் சொல்லுவோம் இல்லையா? அதை won't you even tell me, won't you even, ஈவன்னா என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அர்த்தம் won't you even tell me. அவ விதிய மீறிட்டா. இது வந்து விதினா என்னன்னா, ஒரு கேமுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், இல்லை வந்து ஒரு ஸ்கூல்ல ஒரு ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூல்ஸை மீறிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ரூல்ஸ் தான் விதின்னு சொல்றோம். ஷீ broke the rules, ஷீ broke the rules அப்படின்னா அவ விதியை மீறிட்டா அப்படின்னு சொல்றது தான் ஷீ broke the rulesன்னு சொல்லலாம். அவ்வளோதானா? அவ்வளோதானா இது எப்படி சொல்லலாம்? இன்னும் நம்ம அப்படியே பழகிருக்கோம், அவ்வளோதானே நமக்குள்ள இருக்க பாண்டிங் அப்படிங்கிறத இஸ் தட் ஆல், இஸ் தட் ஆல் அப்படின்னு கேட்கலாம். அவ்வளோதானா அப்படிங்கிறத இஸ் தட் ஆல். என்னால் செய்ய முடியாது. ஒரு வேலை சொல்லும் போது நம்ம கோமா என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த டென்ஷனோட கோவத்தோட அந்த சென்டென்ஸ் எப்படி சொல்வோம்? என்னால் செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஸோ இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ் இல்லையா? அப்போ ஆப்வியஸாக நாட் யூஸ் பண்ணுவோம். ஐ காண்ட் டூ, ஐ காண்ட், என்னால் இது செய்ய முடியாது அப்படிங்கிறத ஐ காண்ட் டூ திஸ், ஐ காண்ட் டூ திஸ்ன்னு சொல்லலாம். என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிறத ஐ காண்ட் டூ. முகத்தை கழுவு, முகத்தை கழுவு. இது ஸ்கூல் போயிட்டு வர கிட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, இல்லை நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க. அதை வாஷ் யுவர் ஃபேஸ், வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னா முகத்தை கழுவு அப்படின்னு சொல்றது வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீ இதை செய்யணும். நம்ம ஆர்டர் போடுவோம் இல்லையா? நீ இங்க வரணும், நீ இதை செய்யணும். அந்த மாதிரி சென்டென்சஸ்க்குலாம் நம்ம ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். யூ ஷுட் டூ தட், நீ இதை செய்யணும். யூ ஷுட் கம், நீ கண்டிப்பா வரணும். யூ ஷுட் கம். கண்டிப்பா அப்படிங்கிறதுக்கு மஸ்ட்ன்னு சொல்லலாம். ஷுட், நீ வரணும் அப்படின்னு நம்ம ஆர்டர் போடுவோம் இல்லையா? அதுக்கு ஷுட் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு வந்து நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதுங்களா? அவளுக்கு திருமணம் ஆகவில்லை. இது எப்படி சொல்லுவோம்? அவளுக்கு திருமணம் ஆகல, அவனுக்கு திருமணம் ஆகல. இந்த மாதிரி சொல்ற சென்டென்சஸ்லாம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஷீ இஸ் நாட் மேரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஷீ இஸ் நாட் மேரிட் அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்றது. இதுவே அவனுக்கு அப்படின்னு சொன்னா ஹீ இஸ் நாட் மேரிட் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி இங்கிலீஷ் சென்டென்சஸ் கற்றுக்கிட்டாலே நம்ம டே டு டே லைஃப்பில் ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். நிறைய பேர் புதுசாக வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து அந்த வீடியோஸ்க்கு வரமாட்டேங்குது. அதனால் மட்டும்தான் கொஞ்சம் ஹெசிடேஷன் ஆகுதே தவிர மற்றபடி வீடியோஸ் போடுறதுல நோ ப்ராப்ளம். கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை சேனலுக்கு கொடுங்க. அண்ட் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது எனக்கு இன்னும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். டாடா பாய்.